ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஹைலைட் இஸ் முத்துக்குமரன். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இன்கம் ப்ரூஃப்ஸ் எடிட் பண்ணி போடுவோம். இல்ல நம்ம வந்து 2ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ள பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, அந்த பி பெஸ்ட் அந்த பேனர் வந்து போடுவோம். அதெல்லாம் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்றது ஒரு சிலருக்கு வந்து அது எப்படிலாம் மேக் பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். நெறைய ஆப்ஸ் வச்சுட்ருப்பீங்க. ஒரு சிலர் வந்து நான் வந்து இப்போ என்ன எடுக்க போறேன்னா, பிக்ஸார்ட் தான் எடுக்க போறேன். பிக்ஸார்ட்ல எப்படி எடிட் பண்ணணுன்றத பார்க்க போறோம். அதனால என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட்டு பிக்ஸார்ட்குள்ள போன உடனே இந்த மாரி தான் ஆப்ஷன் கேட்கும். இதில வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஃபோட்டோ தான் எடிட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஏன்னா ஃபோட்டோ வச்சுட்டு நம்ம அத தான் சேஞ்ச் பண்ண போறோம். அதனால நான் அந்த ஃபோட்டோஸ் மட்டும் நான் இத எடுத்துக்கிறேன். அந்த இது மட்டும் நம்ம அந்த பேனர் இருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றதுக்காக நான் பேனர் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே லீடர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பேனர் நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த பேனர் டச் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துரும். இப்போ வந்து இந்த பேனர்ல இது வந்து 200 பிவி கன்சிஸ்டன்சி பண்றோம். 100 பிவி கன்சிஸ்டன்சி பண்றவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில வந்து என்ன பண்ண போறோம்னா, இங்கேயே குடுத்துட்டாங்க. இங்க வந்து நம்மளோட டேஷ்போர்டோட ஸ்கிரீன்ஷாட், இங்க வந்து நம்மளோட ஃபோட்டோ. ஓகேவா? ஏன்னா இந்த கட்டத்துக்குள்ள கரெக்ட்டா வர மாரி. ஓகேங்களா? இந்த இந்த பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ்க்குள்ள கரெக்ட்டா வந்து நம்ம ஃபோட்டோ வந்துரணும். இது அந்த டேஷ்போர்ட் ஸ்கிரீன்ஷாட் வந்து இந்த இடத்துல ஃபோட்டோ வந்துரணும். அத எப்படி எடிட் பண்ணணுன்றத நான் சொல்லிர்றேன். இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி இந்தாண்ட கீழ பார்த்தீங்கன்னா, கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல ஆட் போட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆட் போட்டோ ஆப்ஷன்ல குடுத்துட்டு, ஆட் குடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃபோட்டோஸ் ஆட் பண்ற மாரி வரும். நான் அந்த ஃபோட்டோ செலக்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே லீடர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். என்னுடைய டேஷ்போர்டும், என்னுடைய ஃபோட்டோவும் நான் எடுத்துக்கிட்டேன். ஃபோட்டோ குடுத்துட்டு ஆட் குடுத்துர்றேன். ஆட் குடுத்த உடனே 2மே வந்துரும். இந்த இடத்துல கரெக்ட்டா ஃபோட்டோ எந்த இடத்துல வரணும், இந்த இடத்துல தான் ஃபோட்டோ வைக்கணும். இது வந்து நம்ம பண்ணிட்டு கரெக்ட்டா அந்த இடத்துல வச்சுட்டு, இந்த பாக்ஸ்க்குள்ள நம்ம வந்து அந்த இது வந்து இந்தாண்ட இது பண்றோம் பார்த்தீங்களா? இந்தாண்ட நவுத்துறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். இதுலயே வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்தாண்ட சைடு வேணுமா, இந்தாண்ட சைடு வேணுமா, இந்தாண்ட சைடு வேணுமா, நீங்களே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அத வந்து என்ன பண்ண போறேன், நான் கரெக்ட்டா இந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகேவா? கரெக்ட்டா அந்த பாக்ஸ்க்கு சவுண்ட் மாரி எடுத்துட்டேன். அடுத்து வந்து இந்த டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்டு வந்து நம்ம இதே மாரி தான் இந்த டேஷ்போர்டையும் நம்ம இதே மாரி வச்சுக்க போறோம். வச்சுட்டுமா? அவ்வளோதான். ஓகே. இது வந்து கரெக்ட்டா இந்த பாக்ஸ்க்குள்ளேயே வர மாரி எல்லாமே ஸ்க்ரீன் பண்ணா கரெக்ட்டா ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2மே கரெக்ட்டா ஈவனா வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இதுவும் வந்துருச்சு. இதுவும் கரெக்ட்டா ஃபோட்டோஸ் இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, கீழ வந்து நேம் எடிட் பண்ற மாரி வரும். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டெக்ஸ்ட் குடுத்துட்டு நேம் வந்து நீங்களே எடிட் பண்ணிக்கலாம். உங்களோட நேம் என்ன? உங்களோட லெவல் என்ன? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் முத்துக்குமரன் மட்டும் போடுறேன். முத்துக்குமரன் போட்டேன்னா, ஆட்டோமேட்டிக்கா இது என்ன உங்களுக்கு டிக் ஆப்ஷன் குடுத்துருமா, ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இத வந்து என்ன பண்ண போறோம்னா, உங்களுக்கு இந்த இந்த சைஸ்க்குள்ள வரணும் அப்டின்னா, இந்த இடத்துல பாருங்க, இந்த மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, இத இத பண்ணி என்ன பண்ணணும், சின்னதா பண்ணணும். சின்னது பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நேம் வந்துரும். இத வந்து என்ன பண்ண போறீங்க, சின்னதா பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க, இந்த இடத்துல. ஓகேங்களா? உங்களுக்கு பெருசா வேணுனா பெருசு பண்ணிக்கோங்க. இல்ல சின்னதா வேணுனா சின்னதா வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து முத்துக்குமரன் எடிட் பண்ணியாச்சு. இதுக்கு எதனா கலர் குடுக்குறீங்க அப்டின்னா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலயே கலர் ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துலயே கலர் குடுத்துட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அத சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ரெட் கலர் வைக்கிறேன், ப்ளூ கலர் வைக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து நான் ரோஸ் கலர் வச்சுக்கிறேன். ரோஸ் கலர் வச்சுட்டு ஓகே. எனக்கு எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. 11 வேணுனா கீழ வந்து திருப்பி எடிட் ஆப்ஷன் குடுத்து லெவல் மென்ஷன் பண்ணிக்கங்க. இதே மாரி தான் நம்மளோட பி பேஸ்ட் பேனர் இப்படி தான் எடிட் பண்ணணும். அதே மாரி நம்ம இன்கம் ப்ரூஃப்பும் இப்படி தான் எடிட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே ரைட்டர்ஸ். அதுக்கப்புறம் இத பண்ணிட்டு, இது வந்து என்ன பண்ண போறேன், இந்த டிக் ஆப்ஷன் குடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிரும். ஓகேங்களா? டவுன்லோட் ஆயிடுச்சு. இத டவுன்லோட் ஆப்ஷன் குடுத்துட்ட உடனே ஆட் வர ஆரம்பிக்கும். ஆட் ஒரு சிலருக்கு வரும், ஒரு சிலருக்கு வராது. இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சா? இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸ்குள்ள பார்த்துரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் வந்துட்டோம். 1 செகண்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா, ஆட் வந்திருக்கு இப்ப தான். ஓகேவா? இப்போ வந்து சேவ் டூ கேலரி கேட்குது இல்லையா? இந்த சேவ் டூ நம்ம ஜேபிஜி ஃபார்மேட்ல குடுத்துட்டோம். ஓகே சேவ் ஆயிருச்சு. ஆட் வரும். ஆட் வந்தவுடனே ஆட் வந்தீங்கன்னா, ஆட் வந்து முடிஞ்சிருச்சு. ஆட் வந்து முடிஞ்ச உடனே கேன்சல் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு உங்களுக்கு. நீங்க இப்போ வந்து உங்களோட ஃபோட்டோஸ்ல கேலரில போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளோட இன்கம் ப்ரூஃப் வந்துருச்சு, பேரோட வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சுங்களா? ஓகே இட்ஸ் இப்படி தான் வந்து நம்ம பேனர்ன்றது இன்கம் ப்ரூஃபா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம இப்படி தான் மேக் பண்ண போறோம். ஓகேங்களா? தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ விஷ் யூ வெல்.